வணக்கம். வெல்கம் டு klbiology NEET. Very good evening children. நம்ம இன்னைக்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளாரிங் பிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நேத்து நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் அதை பத்தி நம்ம படிச்சோம். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஷேப்ல இருக்கும் அண்ட் 4 லேயர்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சோம். அதுல வெளிப்புறமா இருக்கிறத வந்து நம்ம எபிதீசியம் அப்படின்னு சொன்னோம். அண்ட் எண்டோதீசியம் அதுக்குள்ளார இருக்கிறது அப்படின்னு படிச்சோம். அண்ட் தென் மிடில் லேயர் வந்து 3 to 4 லேயர்ஸே இருக்கும் அப்படின்னு படிச்சோம். டெபீட்டம் அதுல வந்து நல்ல சைட்டோபிளாசம் நிறையவும் அண்ட் நிறைய நியூக்ளியஸும் இருக்கும். மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் அப்படின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலன் செல்லை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. இதில் ஒரு ஜெனரேட்டிவ் அண்ட் வெஜிடேட்டிவ் செல் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அண்ட் ஜெனரேட்டிவ் செல் இஸ் த லார்ஜஸ்ட் செல், வெஜிடேட்டிவ் செல் ஸ்மால் செல், சாரி வெஜிடேட்டிவ் இஸ் ஸ்மால் பிகர் அண்ட் ஜெனரேட்டிவ் ஸ்மாலர். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸைன்ன்றது வெளிப்புறமாக இருக்கக்கூடியது. அதில் ஸ்போரோபோலினின் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்கும். அந்த ஸ்போரோபோலினின் எதால அழிக்க முடியாதது அப்படின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லைங்களா? அண்ட் இந்த எக்ஸைன்ல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அதுக்கு பேர் வந்து நம்ம ஜெர்ம் போர் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் உள்ளார இருக்கக்கூடியது இன்டைன் அப்படின்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் பெக்டின் அப்படின்னு மைக்ரோஸ்பொராஞ்சியத்தை பத்தி நம்ம நேற்று நல்லா டிஸ்கஸ் பண்ணினோம். இது கண்டினியூஷனா மெகாஸ்பொராஞ்சியம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது பர்சனலைஸ்டா கிளாஸஸ் வேணும் அப்படின்றவங்க வந்து ப்ளீஸ் கான்டாக்ட் த நம்பர். அண்ட் ஸோ இஃப் யூ வாண்ட் சென்டம் ஸ்கோரிங் ஆல்சோ யூ கேன் ப்ளீஸ் கான்டாக்ட். இப்போ நம்ம வந்து மெகாஸ்பொராஞ்சியம் லைன் டு லைன் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரு லைக் போட வந்துட வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்கள் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, லாங் டேர்ம் 11th 12th இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் klbiology NEET அண்ட் சப்போர்ட். இப்போ நம்ம மெகாஸ்பொராஞ்சியம் பத்தி படிக்கலாம். மெகாஸ்பொராஞ்சியம் ovule or embryo sac. The gynoecium represents the female reproductive part of the flower. So gynoecium என்பது ஃபீமேலோட பாலின பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். The gynoecium may consist of single pistil monocarpellary or more than one pistil multicarpellary. gynoecium அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு ஃப்ளார்ல நம்ம பிளான்ட்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு பிஸ்டில் இருக்கிற பட்சத்துல அது நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோகார்பலரி அப்படின்னு சொல்லுவோம். 2 பிஸ்டில் இருந்ததுன்னா பைகார்பலரி, 3 இருந்தா ட்ரைகார்பலரி, நிறைய இருந்ததுன்னா மல்டி கார்பலரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதோட எண்ணிக்கையை பொறுத்து நம்ம அதை வந்து வகைப்படுத்துறோம் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. When there are more than one pistil may be fused together, அப்போ அதுக்கு வந்து சின்கார்பஸ். அந்த பிஸ்டில்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்து இருக்கும் பட்சத்துல அதை நம்ம என்ன சொல்வோம்னா சின்கார்பஸ். இதற்கான படம் வந்து உங்களுக்கு NCERT-லே கொடுத்துருக்காங்க. ஆர் மேபி ஃப்ரீ அப்போகார்பஸ். அந்த வந்து அந்த பிஸ்டில்கள் எல்லாம் தனித்து இருந்ததுன்னா அதற்கு பெயர் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்போகார்பஸ்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவரை நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களின் பாலின உறுப்பு தாவரங்கள்ல என்ன பெயர் கொடுக்குறாங்க அப்படின்னா கைனீஷியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைனீஷியத்துல வந்து ஒரு பிஸ்டல் இருந்ததுன்னா மோனோகார்பலரி, அதே நிறைய பிஸ்டல் இருந்ததுன்னா மல்டி கார்பலரி அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து ஃபியூஸ்டா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சின்கார்பஸ் அப்படின்னு சொல்றோம். அதே அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போகார்பஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஈச் பிஸ்டில் ஹேஸ் 3 பார்ட்ஸ். இந்த பிஸ்டில் வந்து உங்களுக்கு தெரியும் அதுல வந்து 3 பகுதிகள் இருக்கிறது. இந்த மேல்புறமா இருக்கக்கூடிய பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதற்கு பெயர் வந்து ஸ்டிக்மா. இங்கதான் வந்து போலன் வந்து உட்காரும். ஸோ ரிசீவிங் த போலன் வந்து இங்க நடக்கும் இல்லைங்களா? ஈச் பிஸ்டில் ஹேஸ் 3 பார்ட்ஸ். பிஸ்டில்ல 3 பகுதிகள் இருக்கின்றன. ஸ்டிக்மா, ஸ்டெயில் அண்ட் ஓவரி. The stigma serve as a landing platform for pollen grain. இந்த ஸ்டிக்மால தான் என்ன உட்காருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா போலன் கிரெயின் வந்து உட்காருது அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
Style is the elongated slender part beneath the stigma. இந்த ஸ்டைல்ன்றது நீளமான ஒரு பகுதியா இருக்குது ஸ்டிக்மால கீழே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். The basal bulged part of the pistil is ovary. இந்த கீழே இருக்க பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரி அப்படின்னு சொல்றோம். இந்த நீளமான கம்பி போன்ற அமைப்பை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். இந்த அகலமான பகுதியை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரி அப்படின்னு சொல்றோம். சோ பிஸ்டல்ல இருக்கக்கூடிய 3 பகுதிகள் வந்து ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. இன்சைட் த ஓவரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவியூல்கள் இருக்கிறது. Placenta is located inside the ovarian cavity. Recall the definition and types of placenta you studied in 11th standard. நம்ம 11thல படிக்கிறச்ச மார்பாலஜில நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆக்சல் பிளாசன்டேஷன், மார்ஜினல் பிளாசன்டேஷன், ஃப்ரீ சென்ட்ரல், பரைட்டல் அப்படின்னு பேசல் பிளாசன்டேஷன் அப்படின்னா நம்ம வகைப்படுத்தி படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து நீங்க நினைவு கூறுங்கள் அப்படின்னு இந்த பத்தியில கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியில நம்ம படிச்சது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கைனீசியம் அப்படின்றது தாவரங்களின் பெண் பாலின உறுப்பா நம்ம கன்சிடர் பண்றோம். அது வந்து நிறைய பிஸ்டல் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு பிஸ்டல் வச்சிருக்கலாம். ஒரு பிஸ்டல் இருந்தா அதை மோனோகார்பெலரி என்றும், நிறைய இருக்கும் போது மல்டி கார்பெலரி என்றும் அழைக்கிறோம். இவங்க எல்லாம் வந்து ஒன்றா இணைந்து இருக்கும் போது அவங்கள சின்கார்பஸ் அப்படின்னு சொல்றோம். தனித்தனியா இருக்கும் போது அவங்கள வந்து அப்போகார்பஸ்கள் என்று அழைக்கிறோம். இதுல வந்து நமக்கு 3 பார்ட்ஸ் இருக்கு. மேல் பகுதியை ஸ்டிக்மா அப்படின்னு சொல்றோம், நடுப்பகுதியை ஸ்டைல்னு சொல்றோம், கீழ்ப்பகுதி அகலமா இருக்கிறத ஓவரி அப்படின்னு சொல்றோம். இந்த ஓவரிக்குள்ளார நம்ம என்ன பாக்குறோம்னா ஓவியூல் அண்ட் வந்து நம்ம பிளாசன்டேஷனை நினைவு கூறுங்கள் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா? இந்த பகுதியை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போடு வந்துட வேண்டாம். உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் KLbiology NEET. அடுத்ததா நம்ம பார்க்க போறது arising from the placenta or the megasporangia commonly called ovule. So இந்த மெகாஸ்பொராஞ்சியம்குள்ள என்ன நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவியூல்கள் இருக்கின்றன. The number of ovules in the ovary may be 1. ஒரே ஒரு ஓவியூல் இருக்கக்கூடிய சில பிளான்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட், அதுக்கப்புறம் பேடி அரிசி, அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா மேங்கோ இதெல்லாம். அதே நிறைய மோர் இருக்கக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாயா, ஆர்ச்சிட்ஸ், வாட்டர் மெலன் இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடியது. இது உங்களுக்கு கேள்விகளில் வரலாம் இல்லைங்களா? மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல் இதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். Let us familiarize ourselves with the structure of typical angiosperm ovule. நம்ம இதை பத்தி நன்றாக தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. The ovule is small structure attached to the placenta by means of a stalk called funicle. So இந்த ஓவியூல்கள் வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. ஸ்டாக்னா நம்ம தமிழ்ல காம்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பேரிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா funicle அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? And the body of ovule fuses with the funicle in the region of hilum. So இங்க வந்து உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அந்த டிப்ரெஷனுக்கான பெயர் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைலம் அப்படின்னு சொல்றோம். So இந்த ஸ்மால் டிப்ரெஷனுக்கு பேர் வந்து ஹைலம். இங்க வந்து each ovule has protective envelope called integument. இங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு மெம்பரேன்கள் இருக்கின்றன. அதற்கு பெயர் வந்து இன்டெகுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட். இங்க உங்களுக்கு படம் கொடுத்திருப்பாங்க NCERT-ல. நீங்க அங்க பாக்குறச்ச உங்களுக்கு ஈஸியா புரியும். அவுட்டர் இன்டெகுமெண்ட் அண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூசிலஸ் எக்ஸப்ட் த டிப் வேற ஸ்மால் ஓப்பனிங் கால் மைக்ரோபைல். இந்த சிறிய துளை துவாரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோபைல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆப்போசிட் டு மைக்ரோபைல் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சலாசா. சோ இதுக்கு பெயர் வந்து சலாசா அப்படின்னு சொல்றோம். Representing basal part of the ovule, enclosed within the integument, a mass of cells called nucellus. இப்போ இதற்குள்ளார நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் நான் இங்க வரைகிறேன். இதற்குள்ளாக நிறைய செல்ஸ் இருக்கும். இந்த செல்லோட பேரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசில்லஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அண்ட் cells of nucellus have abundant reserve food material located in the nucellus. The embryo sac or female gametophyte and ovule generally has a single embryo sac formed from megaspore. So நமக்கு வந்து இங்க என்ன ஃபார்ம் ஆகும் நியூசில்லஸ் அப்படின்ற இதுல பாத்தீங்கன்னா எம்பிரியோ சாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்பிரியோ சாக்குக்கு வந்து இதுல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகாஸ்போர்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. எம்பிரியோ சாக்குக்கு இன்னொரு பெயர் வந்து ஃபீமேல் கேமெட்டிக்கல் அப்படின்னு அழைக்கலாம்.
இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம ஓவியூல பத்தி இன்னொருக்கா படிக்கலாம். அந்த காம்பு போன்ற அமைப்பை நம்ம என்ன சொல்றோம்னா பியூனிக்கல் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் இருக்கு, அதுக்கு பேர் வந்து மைக்ரோபைல் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து 2 மெம்பரேன்கள் இருக்கின்றன, அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் சின்ன ஒரு துவாரம் இருக்கிறது, அது மைக்ரோபைல்னும், ஆப்போசிட்ல உள்ளது சலாசா அப்படின்னு சொல்றோம். இதுக்குள்ளார இருக்கக்கூடிய செல்கள் வந்து நியூசிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிறது அப்படின்னா எம்பிரியோ சாக் அல்லது ஃபீமேல் கேமெட்டுகள் உருவாகிறன அப்படின்னு படிக்கிறோம். யூஸ்வலா வந்து நமக்கு ஒரே ஒரு எம்பிரியோ சாக் இருக்கும் ஒரு மெகாஸ்போர்ல இருந்து அப்படின்னு நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? சோ இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் 𝐾𝐈𝐕𝐄 NEET and support. Megasporogenesis. The process of formation of megaspore from the megaspore mother cell is megasporogenesis. So megasporogenesis na enna அப்படின்னா உங்களுக்கு வந்து மெகாஸ்போர் வந்து மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து உருவாக்கப்படுறது தான் நம்ம மெகாஸ்போரோஜெனிசிஸ். ஸோ மெகாஸ்போர் மதர் செல்ன்றவங்க டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருப்பாங்க. இவங்க மியாசிஸ்க்கு உட்படும் போது 4 மெகாஸ்போர்கள் உருவாக்கப்படும். அவங்க எல்லாருமே ஹாப்ளாய்டு. இதுல இந்த 3மே அழிஞ்சிரும், ஒண்ணு தான் நமக்கு வந்து பர்சிஸ்ட் ஆகும் இல்லைங்களா? சிங்கிள் மெகாஸ்போர் மதர் செல் இந்த மைக்ரோபைல் ரீஜன் ஒண்ணு தான் வந்து உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல்லாம் இங்க டிஃபரன்ஷியேட் ஆகும். மைக்ரோபைலுக்கு கிட்ட இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகும். இந்த மைக்ரோபைல் ரீஜன் of the nucleus is a large cell containing dense cytoplasm and prominent nucleus. So அந்த செல் ஒரு நியூசிலஸ்ல ஒரு செல் which is closer to the micropyle நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து அடர்த்தியான சைட்டோபிளாசமும் நல்ல உட்கருவும் நல்ல டெவலப்பான ஒரு உட்கருவும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன். இது வந்து என்ன ஆகுது, ஒடுக்கர் பிரிவுக்கு இந்த செல் வந்து உட்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோயிங் மியாசிஸ்? இந்த மியாசிஸ் நடந்தா ஒடுக்கர் பிரிவுக்கு உட்பட்டா மட்டும்தான் அது ஃபீமேல் கேமிட்டுகளாக மாற்றப்படும், மெகாஸ்போரா மாற்றப்படும் இல்லைங்களா? அதனால அது முக்கியமா இருக்கு. அண்ட் அப்பதான் உங்களுக்கு அந்த 2Nல இருக்கக்கூடிய மெகாஸ்போர் மதர் செல் வந்து ஹாப்ளாய்டு மெகாஸ்போரா மாற்றப்படுகிறது அப்படின்றதுதான் இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸோட கான்செப்ட், தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்கள் யாராவது 11th இல்லது 12th அல்லது லாங் டேர்ம் ரிப்பீட் பண்றவங்களா இருக்கிறாங்க, தமிழ் மீடியம் மாணவர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ண மறந்துட வேண்டாம். அண்ட் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் 𝐾𝐈𝐕𝐄 NEET. Female gametophyteகள். In the majority of flowering plants, one of the megaspore is functional while the other 3 degenerate. So நம்ம முன்னாடியே படிச்சோம் இல்லைங்களா? அவங்கள வந்து 4 பேர்ல வந்து 3 பேர் வந்து அழிந்து போயிடுவாங்க, ஒருத்தர் மட்டும்தான் அதுல ஃபங்க்ஷனலா இருப்பாரு, செயலாக்கம் நிறைந்த மெகாஸ்போரா இருப்பாரு அப்படின்னு தெரியும். ஸோ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் டெவலப் இன்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட். அவர் மட்டும்தான் என்னவா மாறுவாருன்னா கேமிட்டோஃபைட்டா மாறுவாரு, அதாவது எம்பிரியோ சாக்கா மாற்றப்படுவார். This method of embryo sac formation from single megaspore is termed monosporic development. ஒரே ஒரு மெகாஸ்போர் வந்து உங்களுக்கு மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து டெவலப் ஆகுது அப்படின்னும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வாட் வில் பி த ploidy of cells of nucleus, the functional megaspore and female gametophyte. ஸோ ploidy அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மெகாஸ்போருமே வந்து உங்களுக்கு ஹாப்ளாய்டு தான், ஏன்னா அது ஒடுக்கர் பிரிவுக்கு உட்பட்டு உருவாகிறது. ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னாவே எப்பவுமே வந்து உங்களுக்கு ஹாப்ளாய்டுல தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுவரை நம்ம மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னா என்னன்னு படிச்சோம். அதுல ஒரு பியூனிக்கல் இருக்கும் காம்பு மாதிரி, அதுல ஒரு டிப்ரெஷன் இருக்கும், அது பேரு ஹைலம், அதுல 2 மெம்பரேன்ஸ் இருக்கும், அவுட்டர் அண்ட் இன்னர் இன்டெகுமெண்ட் அப்படின்னு படிச்சோம். அந்த சிறிய துவாரத்துக்கு பெயர் வந்து மைக்ரோபைல் அப்படின்னும், அதற்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற ஏரியா வந்து நம்ம சலாசா அப்படின்னும் சொன்னோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே நியூசிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூசிலஸ்ல இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஒரு செல் மைக்ரோபைலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது வந்து மெகாஸ்போர் மதர் செல்லா மாறுகிறது. இந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து ஒடுக்கர் பிரிவுக்கு உட்படும் போது உங்களுக்கு 4 மெகாஸ்போர்கள் உருவாக்கப்படுகின்றன.
அந்த 4ல வந்து 3 அழிக்கப்பட்டு ஒன்னே ஒண்ணுதான் வந்து உங்களுக்கு சஸ்டைன் ஆகும். அது மெகாஸ்போர், அததான் மோனோஸ்போரிக் அப்படின்னு சொல்றோம். இதுல பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அல்லது எம்பிரியோ சாக்கா உருவாக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம இதுவரை படிச்சோம் இல்லைங்களா? இதுவரை படிச்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்க அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இல்லையா? நம்ம அடுத்த பேராகிராஃப் போலாம். Let us study the formation of the embryo sac and in a little more detail. embryo sac எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்றத விளக்கமா படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The nucleus of the functional megaspore divides mitotically to form 2 nuclei which move to opposite pole, forming 2 nucleate embryo sac. முதல்ல வந்து நமக்கு ஒடுக்கப் பிரிவுக்கு உட்பட்டு ஒரே ஒரு மோனோஸ்போர் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, which is haploid. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மைட்டாசிஸ் செல் பிரிதலுக்கு உட்படுகிறது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த செல்லுல 2 உட்கருக்கள் உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. 2 more sequential mitotic division result in the formation of 4 nucleus and later 8 nucleus stage. அதுக்கப்புறமா இன்னொரு மைட்டாட்டிக் பிரிவுல உங்களுக்கு 4 நியூக்ளியஸும் அடுத்ததுல வந்து உங்களுக்கு 8 நியூக்ளியஸ் அதாவது 8 உட்கருக்களும் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? So 8 உட்கருக்களும் உருவாக்கப்பட்டன. It is of interest to note that these mitotic division are strictly free nuclear. So இந்த mitotic divisionகள் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம்னா உட்கருவுக்கு உட்பட்டு மட்டும்தான் நமக்கு டிவிஷன் நடக்குது. That is nuclear division are not followed immediately by cell wall formation. அதாவது உட்கரு பிரிகைக்கு உட்பட்ட பிறகு உடனே வந்து சைட்டோபிளாசம் பிரிகைக்கு உட்படுவது இல்லை. செல் வால் செல் சுவரானது எழுப்பப்படுவது இல்லை. After the 8 nucleate stage, the cell wall are laid down, leading to the organization of typical female gametophyte. இந்த 8 உட்கருவுமே ஃபார்ம் ஆன பிறகுதான் செல் சுவரானது எழுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. Observe the distribution of cells inside the embryo sac. 6 of the 8 nuclei are surrounded by cell wall, organized into cell. The remaining 2 nuclei are called polar nuclei, are situated below the egg apparatus in the central cell. So இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 செல்களுக்கு மட்டும்தான் செல் சுவர் ஆனது இருக்கும். 2 செல்கள் வந்து நம்ம போலார் நியூக்ளியேன்னு சொல்லி நடுவுல போட்டிருப்போம். இது வந்து ஆன்டிபோடல் அப்படின்னு சொல்லி மேல இருக்கும் சலாசா கிட்ட. மைக்ரோபைல் கிட்ட வந்து உங்களுக்கு எக்கும் சினர்ஜிட்ஸும் இருக்கும் இல்லைங்களா? சோ இதுல நமக்கு வந்து எம்பிரியோ சாக் எப்படி ஃபார்ம் ஆகுறது, ஃபீமேல் கேமெட்டிக்கல் அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சம்மப் பண்றதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போட வந்துட வேண்டாம். அண்ட் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது 11th அல்லது 12th அல்லது லாங் டேர்ம் ரிப்பீட் பண்றாங்க, தமிழ் மீடியம் மாணவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் 𝗟𝗶 நீட் அண்ட் சப்போர்ட். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல ஒரே ஒரு உட்கரு தான் இருந்திருக்கும் மோனோஸ்போர்ல, ஹாப்ளாய்டு. அது வந்து மைட்டாட்டிக் டிவிஷனுக்கு உட்படும் போது முதல்ல 2 உட்கரு உருவாகுது, அதுக்கப்புறம் 4 உட்கருக்கள் உருவாகின்றன, அப்புறம் 8 உட்கருக்கள் உருவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த உட்கருக்கள் தான் முதல்ல வந்து டிவிஷன் போதே தவிர பிரிதலுக்கு உட்படுதே தவிர உடனடியாக செல் சுவர் ஃபார்ம் ஆவது இல்லை. அப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா செல் சுவரானது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுல வந்து 6 செல்களுக்கு செல் சுவரானது உருவாக்கப்பட்டிருக்கும். நடுவுல இருக்கிறத நம்ம போலார் நியூக்ளியை அல்லது சென்ட்ரல் செல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் த video and share with your friends and subscribe and support 𝗟𝗶 NEET. நம்ம அடுத்த பேராகிராஃப்க்கு போலாம். There is a characteristic distribution of cell within the embryo. இதுல எம்பிரியோ சாக்குக்குள்ளார வந்து அந்த செல்களோட அமைப்பு வந்து எப்படி அவங்க வந்து அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 3 cells group together at the micropyle end constitute egg apparatus. ஸோ நம்ம முன்னாடியே வரைஞ்ச மாதிரி அந்த 3 செல்கள் நம்ம மைக்ரோபைல்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு துவாரம் மாதிரியானது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 செல்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம எக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இவங்களை எக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றோம்.
Egg apparatus in turn consists of 2 synergid and an egg cell. So egg apparatusல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு சினர்ஜிட்களும் இரண்டு சினர்ஜிட்ஸும் நடுவுல இருக்கக்கூடியத எக் செல்லும் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ இதுதான் egg apparatus அப்படின்னு நம்ம சொல்றோம். The egg apparatus in turn consists of 2 synergid and 1 egg cell இல்லைங்களா. The synergid have specialized cellular thickening at the micropilar tip called filiform apparatus. So இதுல வந்து உங்களுக்கு அந்த சினர்ஜிடுகள் வந்து நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்ப பார்ப்போம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே தன்னைத்தானே அழித்து கொண்டு அந்த மேல் கேமெட்டுகளுக்கு வருவதற்கு வழி விடுவாங்க. அவங்களுக்கு வந்து வழி காண்பிப்பார்கள். கைட் த என்ட்ரி அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. They play an important role in guiding the pollen tube into the synergid. So அவங்க வந்து அந்த வழிகாட்டுதலுக்கு pollen tube வந்து உள்ள வருவதற்கு வழி விடுவாங்க. 3 cells at the chalazal end are called antipodal. So இங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய செல்கள் chalazal endல இருக்கக்கூடிய செல்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபோடல்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஆன்டிபோடல்ஸ் அப்படின்னு சொல்றோம். The large central cell as mentioned earlier has 2 polar nuclei. So இந்த நடுவுல இருக்கக்கூடிய செல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா போலார் நியூக்ளியே இருக்கக்கூடியது. சோ 8 நியூக்ளியஸும் 7 செல்களும் நம்ம இந்த அமைப்புல பாக்குறோம். இங்க 3 இங்க 3 இது ஒரு சிங்கிள் செல்லா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை ஒட்டி நமக்கு நிறைய நியூக்ளியஸ் ரிலேட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமா 8 நியூக்ளியஸ் இருந்தாலும் அமைப்பு பாத்தீங்கன்னா 3 2 3 அந்த அமைப்புல வந்து மேல 3 நடுவுல 2 கீழே 3 அப்படி அமைஞ்சிருக்கும் இல்லைங்களா. சோ எக் apparatus அப்படின்றது வந்து 2 சினர்ஜிடும் ஒரு எக் செல்லும் சேர்ந்த அமைப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த சினர்ஜிடுகள் வந்து தன்னைத்தானே அழித்து கொண்டு அந்த போலன் டியூப் உள்ள வருவதற்கு வழிகோலும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடுவுல இருக்கக்கூடிய செல்லை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்ட்ரல் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 2 போலார் நியூக்ளியே இருக்கு. அண்ட் சலாசா எண்டல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிபோடல்ஸ் இருக்கிறது இல்லைங்களா. சோ இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு லைக் போட வந்துட வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது 11th 12th அண்ட் லாங் டேர்ம் படிக்கிறவங்க தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. And subscribe 𝗟𝗶H NEET and support. So யாருக்காவது one-on-one classes, if anybody is in need, they wanted to score centum for NCERT and NEET preparation, you need guidelines, any of your friends and family members, kindly contact the number and it will be more useful to them. We will give personalized support. So let us continue. Pollination. In the preceding section, we have learned that male and female gametes in flowering plants are produced in the pollen grain and embryo sac respectively. As both types of gametes are non-motile, they have to be brought together for fertilization to occur. How this is achieved? So இது வரைக்கும் நம்ம வந்து மேல் கேமெட்டுகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன, அதாவது போலன் அப்படின்றத நமக்கு தெரியும். அதே வந்து ஃபீமேல் கேமெட்டுகள் எம்ப்ரியோ சாக் ரெண்டுமே நகரக்கூடியது அல்ல. அப்ப எப்படி உங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம் இல்லைங்களா. பாலினேஷன் இஸ் த மெக்கானிசம் டு அச்சீவ் திஸ் ஆப்ஜெக்டிவ். இந்த இரண்டும் ஒன்றாக சேரக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் டு த ஸ்டிக்மா ஆஃப் பிஸ்டல் இஸ் டர்ம்டு பாலினேஷன். அந்த மகரந்த தாள்கள் வந்து ஸ்டிக்மால விடுறதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா pollination அப்படின்னு சொல்றோம். Flowering plants are evolved an amazing array of adaptation to achieve pollination. பூக்கும் தாவரங்களுக்கு வந்து அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு தக அமைப்பு இருக்கிறது. அவங்க வந்து அந்த பாலினேஷனை அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பாலினேஷன் அப்படின்றது வந்து சிம்பிளா நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இவங்க 2 பேருமே நகரக்கூடிய தன்மையில இல்லை அப்படின்னும் போது இந்த போலன் வந்து எப்படி இந்த எம்ப்ரியோ சாக்க ரீச் ஆக போகுது அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் பாலினேஷன். இதற்கு பூக்கக்கூடிய தாவரங்கள் பல்வேறு விதமான தக அமைப்புகளை கொண்டிருக்கின்றன அப்படின்றது தான் நம்ம இங்க பாக்குறோம் சரிங்களா. Kinds of pollination. So depending on the source of pollen, pollination can be divided into 3 types. So pollen எங்கிருந்து வருது அதை பொறுத்து நம்ம 3 pollination பிரிக்கிறோம். Autogamy. In this type, pollination is achieved within the same flower. Transfer of pollen grain from the anther to the stigma of the same flower. So ஒரு pollination இந்த autogamyல ஒரு பூல இருந்து
இல்லைங்களா? அதுக்குள்ளேயே விழுறதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பாலினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது அதோட மகரந்தம் அதோட ஓவரியிலேயே விழுறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அது ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவோம். which opens and expose anther and stigma. அந்த பூக்கள் வந்து திறந்த நிலையில இருக்கும், அதோட ஆந்தரும் ஸ்டிக்மாவும் எக்ஸ்போஸ்ல இருக்கும். கம்ப்ளீட் ஆட்டோகேமி இஸ் ரேதர் ரேர். அது வந்து சில நேரங்கள்ல வந்து ரொம்ப இயல்பா நடக்கக்கூடியது இல்லை. ஆட்டோகேமி in such flower requires synchrony in pollen release and stigma receptivity, and also the anther and stigma should mature at the same time. So இந்த ஆட்டோகேமி நடக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டோட மெச்சுரேஷனுமே ஒரே நேரத்துல நடந்திருக்கணும் இல்லைங்களா? அதாவது கைனீஷியமும் ஆண்ட்ரீஷியமும் ஒரே நேரத்துல மெச்சூர் ஆயிருக்கணும். அப்பதான் அவங்க வந்து அந்த போலனை ரிலீஸ் பண்ணவும் இவங்க அதை ரிசீவ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? இதை பார்த்துட்டு இருக்க வேலையில ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 11th படிக்கலாம், அல்லது 12th படிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது லாங் டேர்ம் ரிப்பீட் பண்றவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் 𝐾𝐈𝐕𝐄 NEET ஃபார் அவர் சப்போர்ட். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் பயாலஜில தான் உங்களுக்கு 360 மதிப்பெண்கள் வருது. ஸோ பயாலஜி நீட்டுக்கு மிக முக்கியமான ஒரு சாப்டரா இருக்கும்போது டாபிக் அண்ட் நீங்க வந்து இதை படிக்கிறத வந்து தினமும் ஒரு பழக்கமா வச்சிருக்கணும். அப்பதான் உங்களால நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் இல்லைங்களா? ஸோ இப்ப நம்ம ஆட்டோகேமி அந்த பூல இருக்கக்கூடிய மகரந்தமே அந்த பூல இருக்கக்கூடிய சூழல விடுறதை தான் நம்ம ஆட்டோகேமி அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதற்கு ரெண்டுமே ஒரே நேரத்துல வந்து மெச்சூர் ஆயிருக்கணும் அப்படின்றதையும் நம்ம படிச்சோம். So an andrecium gynoecium lie close to each other so that self pollination can occur. அது ரெண்டும் அருகருகில் இருந்தாதான், அதாவது மகரந்தத்தாலும் சூழும் பக்கத்துல இருக்கும் போதுதான் அது அதற்குள்ளாகவே விழும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. Some plants such as viola, oxalis and camelina produce 2 types of flower. சில பூக்கள் அதாவது வயோலா, ஆக்சாலிஸ் அண்ட் காமலினா இந்த இதுல வந்து 2 விதமான பூக்கள் உருவாக்கப்படுகின்றன. Chasmogamous flower which are similar to flower of other species with exposed anther. இதுல வந்து இந்த Chasmogamous வந்து என்னன்னா திறந்த பூக்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமா பாக்குறோம் இல்லையா, இந்த செம்பருத்தி, ரோஜா பூ அந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து எக்ஸ்போஸ்ட் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மால இருப்பாங்க. கிளிஸ்டோகேமஸ் பூக்கள் அப்படின்றது வந்து என்னன்னா flowers which do not open at all. அவங்க வந்து குவிந்த நிலையில இருக்கக்கூடிய பூக்கள் அப்படின்னு சொல்லலாம். In such a flower, the anther and stigma lie close to each other. When anthers decay in the flower buds, pollen grain come in contact with the stigma to effect pollination. இந்த பூக்கள் வந்து கிளிஸ்டோகேமஸ்ல குவிந்த நிலையில இருக்கிறதுனால அவங்களோட மகரந்த தாள்களும் சூழ்களும் அருகருகில் இருப்பாங்க. அதனால அந்த மகரந்தம் என்ன ஆகும்னா ஈஸியா அதோட சூழ்ல விழுந்து அதுக்கான ப்ராசஸ் பண்றதுக்கு அதுக்கு உதவியா இருக்கும் பாலினேஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. This clistogamous flowers are invariably autogamous as there is no chance of cross pollination. அந்த பூக்கள் வந்து பெரும்பாலும் மூடியே இருப்பதனால அதுல வந்து நமக்கு கிராஸ் பாலினேஷன் அப்படின்றது வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு இல்லைங்களா? கிளிஸ்டோகேமஸ் ஃபிளவர் ப்ரொடியூஸ் அஷ்யூர்டு சீட் செட் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பாலினேட்டர். அவங்களுக்கு வந்து யாரும் தேவையில்லைப்பா ஏஜென்ட், ஒரு காற்றோ இல்ல நீரோ இல்ல ஒரு பூச்சியோ அந்த மகரந்தத்தால வந்து தூக்கிட்டு போகணுன்ற ஒரு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களே அவங்க விழுந்துக்கிறதுனால சீடு செட்டிங் கண்டிப்பா வந்து அவங்க விதைகள் உருவாக்கி விடுவார்கள் அப்படின்றதும் இதுல வந்து அட்வான்டேஜா இருக்கு. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னா இப்பதான் நம்ம அதோட அட்வான்டேஜஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். சீடு செட்டிங் கண்டிப்பா சீடு உருவாயிடும். ஏன்னா அந்த சூழும் அதோட மகரந்தத்தாலும் அருகருகில் இருக்கிறாங்க, அவங்க மூடிய நிலையில தான் இருக்காங்க, வேற எங்கேயும் வெளியே போக முடியாது. இரண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை. அதனால அவங்க ஏஜென்ட்டுக்காக நெக்டார்லாம் உருவாக்கணும், கலர்ஃபுல் பெட்டல் வச்சு இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமா உங்களுக்கு இல்லை இல்லைங்களா? டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சூழல்ல வந்து அதே போலன் விழுந்துட்டே இருக்கும் போது ஒரே மாதிரியான கேரக்டர் வந்துட்டே இருக்கும். அதுல வந்து எந்த மாறுபாடுகளோ வேறுபாடுகளோ உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் குறைவு. இதனால பின்னாளில் ஸ்டெரிலிட்டி என்பது உருவாகும் அப்படின்றதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். அதான் அங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ப்ளீஸ் ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. 11th படிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது 12th
அல்லது லாங் டேர்ம் படிக்கிற குழந்தைங்களா இருக்கலாம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் பண்றதுக்கு NCERT லைன் புரியறதுக்கு நீங்க இதை கொடுக்கலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் KLbiology NEET. அடுத்தது நம்ம பார்க்க போறது 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 transfer of pollen grain from the anther to the stigma of another flower of the same plant. So இவங்க எப்படின்னா இவங்க ஒரு செடியில் இரு மலர்கள் மாதிரி தான். ஸோ இந்த மலர்ல இருக்கக்கூடிய ஆந்தர் வந்து இன்னொரு மலர்ல இருக்கக்கூடிய அதே செடியில விழுந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஒரு மலர்ல இருந்து இன்னொரு மலர் செடி அதே தான். அதே போது அப்ப வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்கலி அவங்க அதே தான். ஆல்தோ 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 is functionally cross pollination involving pollinating agent, genetically it is similar to autogamy. ஸோ இது வந்து ஒரே தாவரத்திலே தான் நடக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து மரபியல்ல ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. since the pollen grain came from the same plant அப்படின்றதுனால இல்லைங்களா. 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 transfer of pollen grain from anther to the stigma of different plant. இப்போ இது எப்படி நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄, இது 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 இல்லையா. இப்போ 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄ல வந்து நமக்கு இரண்டு மலர்கள் இரண்டு செடிகள். ஸோ இது ஒரு மலர், இது ஒரு மலர்னு வச்சுக்கோம். ஸோ இது இந்த செடியில இருந்து நமக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னும் போது இது ரெண்டு பிளான்ட் ரெண்டு பூ அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம் இல்லைங்களா. அண்ட் இந்த 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 வந்து உங்களுக்கு ஒன்லி டைப் ஆஃப் பாலினேஷன் இஸ் டியூரிங் பாலினேஷன் பிரிங்ஸ் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போலன் கிரெயின். இது வந்து மரபியல் மாற்றங்களை கொண்டு வரும். ஏன்னா வேற பிளான்ட் அப்படின்னும் போது வேற வேற கேரக்டர் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆட்டோகேமி என்னும் போது அந்த பூல இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள் அந்த பூல இருக்கக்கூடிய சூழ்நிலையே விழுந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோகேமி அப்படின்னு சொல்றோம். 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄யும் அதேதான். ஆனா என்ன ஒண்ணு, அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரு மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த தாள்கள் இன்னொரு மலர்ல இருக்கக்கூடிய சூழல விழுந்ததுன்னா அது 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄ன்றது வேற வேற இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள்ல ஒரு செடியில இருந்து இருக்கக்கூடிய பூல இந்த மகரந்த தாள்கள் இன்னொரு செடிக்கு போய் அந்த சூழல விழுறதுதான் நம்ம 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 அப்படின்னு சொன்னோம். 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄 நடக்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு மரபியல் மாற்றங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதையும் நம்ம படிச்சோம் இல்லைங்களா. வேற அந்த 𝗟𝗏𝗥𝐈𝐕𝐄லையோ ஆட்டோகேமிலையோ நமக்கு மரபியல் மாற்றங்கள் அந்த அளவுக்கு ஏற்படுவது கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம படிச்ச மெகாஸ்பொராஞ்சியமும் பாலினேஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் மேஜர் என்னன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு லைக் பண்ண மறந்துட வேண்டாம். And please share with your friends and support KLbiology NEET. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்றத பத்தி நம்ம படிச்சோம். அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த காம்பு, அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷனை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஹைலம் சொன்னோம். அதுக்கப்புறம் அதுல ரெண்டு இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. இந்த இரண்டு இன்டெகுமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நியூசிலஸ், இந்த துவாரம் பேர் வந்து மைக்ரோபைல், அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது சலாசா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த நியூசிலஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செல் which is closer to the micropyle தான் உங்களுக்கு மெகாஸ்போர் மதர் செல்லா மாறும். இந்த மெகாஸ்போர் மதர் செல் முதல்ல மியாசிஸ்க்கு போகும்போது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 4 செல் வந்தா கூட 3 அழிஞ்சிட்டு ஒரே ஒரு செல்லு தான் உங்களுக்கு மெகாஸ்போர் செயலாக்கம் பெற்றதா இருக்கும். இது வந்து மூன்று முறை வந்து மைட்டாசிஸ்க்கு போகும்போது முதல்ல 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 8 உட்கருக்களை உள்ளடக்கியதாக இருக்கும் இல்லைங்களா. அதுதான் நம்ம எம்பிரியோ சாக் அல்லது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்பிரியோ சாக்ல வந்து செல்கள்ல உட்கரு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்புறமா வந்து உங்களுக்கு ஆன்டிபோடல் அப்படின்னு 3 உட்கருவும், கீழ்ப்புறமா வந்து உங்களுக்கு 2 உட்கருக்களும், 3 உட்கருக்களும், நடுவில் 2 உட்கருவும் இருக்கும். அண்ட் இங்க வந்து உட்கரு பிரிகைக்கு உட்பட்ட பிறகு உடனே வந்து சைட்டோபிளாசம் பிரிகைக்கு உட்படாது அப்படின்றதையும் நம்ம விளக்கமா படிச்சோம் இல்லைங்களா. அதனாலதான் வந்து இவங்களுக்கு 8 நியூக்ளியஸ் இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சோம்.
ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் பாலினேஷன் அப்படின்றது இந்த மகரந்த தாள்களை கொண்டு போய் சூழல போடுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த மகரந்த தாள்கள் அதே தாவரத்துல அதே பூக்குள்ளாரையே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோகேமி அப்படின்னும், வெவ்வேறு பூக்கள்ல ஒரே தாவரத்திலேயே இருந்தது அப்படின்னா அது ஜீட்டனோகேமினும், வெவ்வேறு தாவரம் வெவ்வேறு பூக்கள் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம ஜெனோகேமி அப்படின்னும் படிச்சோம் இல்லைங்களா. இந்த ஆட்டோகேமில சாஸ்மோகேமஸ் அண்ட் கிளிஸ்டோகேமஸ் பூக்களை பத்தி நம்ம படிச்சோம். சாஸ்மோகேமஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பூக்கள் திறந்த நிலையில இருக்கும், அப்ப வந்து உங்களுக்கு சாதாரணமா நம்ம பார்க்கக்கூடியது. கிளிஸ்டோகேமஸ் அப்படின்றது மூடிய நிலையில் உள்ள பூக்கள், அப்ப அவங்களுக்கு வந்து வேற எங்கேயும் மகரந்த தாள்கள் போவதற்கு வழி கிடையாது, அவங்க அந்த சூழ்நிலையே தான் விழுவாங்க அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு நம்ம படிச்ச எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். அண்ட் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ஆன்லைன் கிளாஸஸ் 1-on-1 ஸ்பெஷல் இன்டென்ஷன் தேவைப்படுறது, பயாலஜில நான் சென்டம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் 2 numbers அண்ட் ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் KL Biology, NEET and support.